அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய சகோதரர்களே, பெரியோர்களே, நம்முடைய வாழ்க்கையில் சில சமயங்களில் இக்கட்டான சூழல்கள் ஏற்படுவது உண்டு. அந்த இக்கட்டான சூழல்களில் இருந்து எப்படி நாம் மீளப் போகிறோம் என்று தெரியாமல் தத்தளிக்கின்ற சந்தர்ப்பங்கள் ஏற்படுவதுண்டு. அப்போ எப்படி நம்ம அல்லாஹ்வுடைய உதவியை பெற்றுக்கொள்ளலாம், அல்லாஹ்வுடைய மறைமுகமான உதவியை எப்படி பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு நிகழ்வு நம்ம இங்கே சொல்லலாம் இன்ஷா அல்லாஹ். ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு சஹாபி, அவருடைய புனை பேர் அபூ முஅல்லக் அப்படிங்கிற சஹாபி. அவர் ஒரு வியாபாரி. அவர் என்ன செய்வார், தன்னுடைய பொருட்களை வியாபாரத்துக்காக வேண்டி கொண்டு செல்வார். அது மட்டும் இல்லை அன்றி மற்றவர்களுடைய பொருட்களையும் அந்த வியாபாரத்துக்காண்டி ஏற்றிக்கிட்டு போவார். ஆனால் நல்ல வணக்கசாலி, நல்ல இபாதத்தாளி. அது மட்டும் இல்லை, எப்போவுமே அதாவது ஒரு பேணுதலோடு இருக்கக்கூடிய ஒரு மனிதர். அவர் ஒரு தடவை தன்னுடைய வியாபாரத்துடைய சாமான்களை எடுத்துக்கிட்டு வேறொரு ஊருக்கு புறப்பட்டு போய்கிட்டு இருக்க வழியில் ஒரு திருடன் அவரை தடுத்து நிறுத்தி சொல்கிறான், லாமா மஅக்க ஃபைன்னி காத்திலுக்க அப்படிங்கிறான். உன்கிட்ட இருக்க பொருள்லாம் எடு, நான் உன்னை கொலை செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். அபூ முஅல்லக் சொல்கிறாரு, எப்பா நீ சொல்கிறது சரி, அதாவது உனக்கு தேவை என் பொருள் தானே, என்னையை கொலை செய்யறதுனால உனக்கு என்ன கிடைக்க போகுது, வேணும்டா என் பொருளை எடுத்துக்கிட்டு என்னையை விட்டுரு அப்படின்னு சொன்னோன்னே அவன் என்ன செய்கிறான், அப்படியே கிண்டலாக சிரிச்சுட்டு சொல்கிறான், எனக்கு அதாவது நீ எப்போ உன்னையை பார்த்துடனோ பொருளோடு பார்த்துடனோ, பொருளும் என்னது தான், அதே மாதிரி பொருள் வச்சுருக்கவங்கள நான் கொலை செய்யாமல் விட மாட்டேன், அது அவரை கொலையும் செஞ்சிருவேன் அப்படிங்கிறான். அப்போ அபூ முஅல்லக் எவ்வளோ சொல்லி பார்க்குறாரு, அவன் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. அப்போ அபூ முஅல்லக் சொல்கிறாரு, சரிப்பா என்னை கொலை செய்யணும்னு சொல்லி நினச்சிட்டேன், ஆனால் எனக்கு ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் அனுமதி கொடு, நான் ஒரு 4 ரக்காத் தொழுதுக்கிறேன், அதுக்கு மட்டும் எனக்கு அனுமதி கொடுன்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ அவன் அந்த திருடன் சொல்கிறான், சரி உங்களுக்கு எவ்வளோ விருப்பமோ அதை தொழுதுக்குங்க, அதை நான் ஒன்றும் ஆட்சேபனை தெரிவிக்க மாட்டேன், தொழுதுக்குங்கன்னு சொல்லிடுறான். அபூ முஅல்லக் உழு செய்கிறாங்க, உழு செஞ்சுட்டு 4 ரக்காத் நஃபில் தொழுகிறாங்க. அவன் தலைமாட்டில் நின்றுக்கிட்டே இருக்கான். இவர் எப்போ தொழுது முடிப்பார், இவரை கொலை பண்ணிடலான்னு சொல்லி தலைமாட்டில் நின்றுக்கிட்டே இருக்கான். அவர் தொழுகையை முடிக்கிறாரு. தொழுகையை முடித்தோன்னே அவரை கொலை பண்ணிடணும் அந்த நோக்கத்தில் நின்றுக்கிட்டு இருக்கான். அப்போ அவர் தொழுதுகிட்டு இருக்கும்போது கடைசி சஜிதாவில் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் ஒரு விசேஷமான ஒரு துவா ஒன்று செய்கிறார். அருமையான ஒரு துவா. யா வதூத் யாதல் அர்ஷில் மஜீத் யா ஃபஆலுல் லிமா யுரீத் அஸ்ஸலுக பிஇஸ்ஸிக அல்லதி லா யுராம் வ முல்கிக அல்லதி லா யுலாம் வ பிநூரிக அல்லதி மலஅ அர்கான அர்ஷிக் அன் தக்ஃபியனி ஷர்ர ஹாதல் லிஸ்ஸி யா முகீத் அகித்னி யா முகீத் அகித்னி யா முகீத் அகித்னி அப்படிங்கிற இந்த துவாவினுடைய பொருள் என்னன்னு சொன்னால், அல்லாஹ் அழைக்கிறார். அவர் பிரியத்திற்குரியவனே, நேசத்திற்குரியவனே, கண்ணியமிக்க அர்ஷுக்கு சொந்தக்காரனே, தான் நாடியதை செய்யக்கூடியவனே, உன்னுடைய கண்ணியத்தின் பொருட்டால் உன்னிடத்தில் நான் கேட்கின்றேன், உன்னுடைய ஆட்சியை கொண்டு உன்னிடத்தில் நான் கேட்கின்றேன், உன்னுடைய ஒளியை கொண்டு உன்னிடத்தில் நான் கேட்கின்றேன், உன்னுடைய அர்ஷினுடைய தூண்களில் நிரம்பி இருக்கக்கூடிய உன்னுடைய ஒளியை கொண்டு நான் கேட்கின்றேன், இந்த திருடனுடைய தீங்கை விட்டும் என்னை நீ பாதுகாத்தருள்வாயாக அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி யா முகீத் கடைசியில் யா முகீத் அகித்னி யா முகீத் அகித்னி யா முகீத் அகித்னி 3 தடவை சொல்கிறார். அதாவது உதவி தேடப்படுபவனே, உதவி செய்யக்கூடியவனே எனக்கு நீ உதவி செய்வாயாக, உதவி செய்யக்கூடியவனே எனக்கு உதவி செய்யக்கூடிய எனக்கு உதவி செய்யா அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த ஹதீஸில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த துவா 3 தடவை திரும்ப அவர் மடக்கி ஓதுறாரு. ஓதுனோன்னு அல்லாஹ்வுடைய அருள் எப்படி அவர் கிடைக்குதுன்னு சொன்னால், திடீர்னு பார்த்தா ஒரு குதிரை வீரர் அந்த இடத்துல வந்துடுறார். ஒரு குதிரை வீரர் என்ன செய்கிறாரு, தன்னுடைய வாளை எடுத்து அவனை ஒரே அடியாக வெட்டி சாய்ச்சிட்றாரு. அந்த திருடனை ஒரே அடியாக வெட்டி சாய்ச்சிட்றாரு. அபூ முஅல்லக் அந்த குதிரை வீரர்கிட்ட கேட்குறாரு, என்னுடைய தாயும் தந்தையும் தங்களுக்கு அர்ப்பணமாகட்டும், நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியலையே, நீங்கள் மட்டும் இப்போ இந்த நேரத்தில் வரலைன்னு சொல்லி சொன்னால் என்னுடைய உயிரே போயிருக்குமே, என்னை கொலை செஞ்சிருப்பானேவே அப்படின்னு சொன்னதுக்கு அந்த குதிரை வீரர் சொல்கிறாரு, நான் 4வது வானத்தில் உள்ள ஒரு மலக்கு, 4வது வானத்தில் உள்ள ஒரு மலக்கு. நீங்கள் இந்த துவா 3 தடவை ஓதுனீங்க. முதல் தடவை எப்போ இந்த துவாவை நீங்கள் ஓதுனீங்களோ வானத்தினுடைய கதவுகள் தட்டப்படும் சப்தத்தை நான் கேட்டேன்.
கேட்டேன். அவர் சொல்றார், முதல் தடவை நீங்கள் துஆவை ஓதும் போது வானத்தினுடைய கதவுகள் தட்டப்படும் சப்தத்தை கேட்டேன். 2வது தடவை அந்த துஆவை நீங்கள் கேட்கும்போது வானத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு பலமான சப்தம் கேட்டது, அதையும் நான் கேட்டேன். 3வது தடவை நீங்கள் ஓதும்போது அப்போ சொல்லப்படுகிறது, ஒரு யாரோ ஒருத்தர் சொன்னாங்க, என்ன சொன்னாங்கன்னு கேட்டால், ஒரு பிரச்சனைக்குண்டான ஒரு நபர், ஒரு சிக்கலில் இருக்கக்கூடிய ஒரு நபர் துஆ கேட்டுக்கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொன்னோன்னே நான் அல்லாஹ்ட்ட கேட்டேன். யாரோ ஒருத்தர் சொல்கிறார், அந்த மலக்குமார்களில் யாரோ ஒருத்தர் சொல்கிறாரு, யாரோ ஒரு நபர் ஒரு பிரச்சனைனால அல்லாஹ்ட்ட துஆ கேட்டுட்டு இருக்காங்கிற இந்த விஷயத்தை சொல்கிறார். நீங்கள் 3வது துஆ ஓதணும்னு சொல்கிறாரு. அப்போ நான் உடனே அல்லாஹ்ட்ட கேட்டேன், யா அல்லாஹ், எனக்கு அவருடைய எதிரியை கொலை செய்யக்கூடிய அந்த வாய்ப்பை எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி நான் அல்லாஹ்ட்ட கேட்டேன். அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வும் எனக்கு அனுமதி கொடுத்தான். நான் உங்களுடைய எதிரியை நான் கொலை செய்து விட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, யாரேனும் ஒருவர் உலு செய்து 4 ரக்காத்துகள் தொழுது விட்டு மேற்கூறப்பட்ட துஆவை ஓதினால் அவருடைய துஆ கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளப்படும். அவர் எவ்வளவு பெரிய சிக்கல் இருந்தாலும் சரி அப்படிங்கிறார். அவர் என்ன பிரச்சனையில் இருந்தாலும் சரி, அதாவது அவருடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்படுங்கிறாங்க. இந்த துஆவில் மெயினாக ஒரு விஷயத்தை கவனிக்கணும். இந்த துஆவில் இந்த திருடனுடைய தீங்கிலிருந்து என்னை பாதுகாப்பாயாக அப்படின்னு அவர் துஆ செஞ்சார். அப்போ அதுக்கு பதிலாக என்ன செய்யணும், நம்ம என்ன பிரச்சனையோ அந்த பிரச்சனையை அரபியில் சொல்ல தெரியலன்னு சொன்னால், அதாவது அந்த இடத்துல அரபியில் அன் தக்ஃபியனி ஷர்ர ஹாதல் லிஸ்ஸி அப்படிங்கிற வாசம் அது. ஹாதல் லிஸ்ஸி அப்படின்னு சொன்னால் இந்த திருடன் அப்படின்னு அர்த்தம். அப்போ நம்மளுக்கு திருட்டு பயம் இல்லை, வேறு ஏதாவது ஒரு உதாரணமாக நம்ம ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு ரவுடி நம்மளை மிரட்டுறாரு, அல்லது யார்கிட்டையாவது நம்ம யாருக்காவது நம்மளுக்கு ஏதாவது கொடுக்க வேண்டியது இருக்க போய் அவங்க நம்மளை கடுமையான முறையில் தாக்குறாங்க. அது மாதிரி எந்த இக்கட்டான சூழல் இருந்தாலும் சரி, அப்போ இந்த திருடன் அப்படிங்கிற அந்த இடத்துல உதாரணமாக ஹாதிஹில் முசீபத்தின்னு போட்டுக்கலாம். ஹாதிஹில் முசீபத்திங்கிற வார்த்தை பொதுவான வார்த்தை. இந்த முசீபத்தினுடைய தீங்கை விட்டும் என்னை பாதுகாப்பாயா அப்படின்னு போட்டுக்கலாம். ஏன்னா பிரச்சனைனாவே முசீபத் தானே, அது மாதிரி போட்டுக்கலாம். அதான் அது அனஸ் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, ஒருவர் உலு செய்து விட்டு 4 ரக்காத் தொழுது விட்டு மேற்கூறப்பட்ட இந்த துஆவை ஓதினார் கண்டிப்பாக அவருடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்படும். அவர் பிரச்சனையில் இருந்தாலும் சரி, பிரச்சனை இல்லாவிட்டாலும் சரி, இப்படி இருந்தாலும் அவருடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்படும் என்று ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா மார்க்கத்தை உரிய முறையில் விளங்கி நடப்பதற்கு நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அதே மாதிரி இப்போ நான் இந்த துஆ நான் இதில் கமெண்ட்ஸில் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே அந்த கமெண்ட்ஸில் நான் போட்டுடுறேன் இந்த துஆவை. இன்ஷா அல்லாஹ் இந்த துஆவை ஓத தெரிந்தவர்கள் ஓதுங்கள். அப்படி ஓத தெரியாதவர்கள் தமிழில் உங்கள் ஏரியாவில் இருக்கக்கூடிய மார்க்க அறிஞர்களிடத்திலோ அல்லது குர்ஆன் ஓத தெரிந்தவர்களிடத்திலோ தமிழில் அதை எழுதி தர சொல்லி கூட அதை இன்ஷா அல்லாஹ் துஆ செய்யுங்க. அல்லாஹ் நம்முடைய அனைத்து தேவைகளையும் பரிபூர்ணமாக நிறைவேற்ற போதுமானவன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.